பரிசுத்தமாகுதல் என்றால் நீங்களா பரிசுத்தமாகிறது? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கவில்லை. தேவனே தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களை பரிசுத்தமானாக்கி இருக்கிறார். கிருபை எதிர்ப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, கிருபை பிரசங்கம் உங்களை பரிசுத்தமாக்குது, ஆனா பரிசுத்தமான ஆக்கல. பரிசுத்தமாகனா என்ன? பரிசுத்தவானாகிறதுனா என்ன சொல்லுங்களேன்? பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தவானாகிறதுனா என்ன? இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு, வந்து படுத்திருக்கும் போது அது என்ன செஞ்சிருச்சு, ஒன்றுக்கு இருந்துருச்சு, இல்லை வந்து அசிங்கப்படுத்திருச்சு. உடனே அந்த குழந்தை என்ன செய்றீங்க நீங்கள்? திரும்ப தொடச்சி அதை க்ளீன் பண்ணி திரும்ப நீட்டாக்கி புதுசாக பெட்ஷீட்லாம் மாற்றி போடுறீங்க. இப்போ குழந்தை என்னவாயிருச்சு? பரிசுத்தமாயிருச்சு. ஆனால் என்னைக்கு இந்த குழந்தை டாய்லெட்டுக்கு எந்திரிச்சு போய் டாய்லெட்டில் வந்து செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு திரும்ப வருதோ, அப்போ தான் குழந்தை பரிசுத்தம்ன்ற இடத்துலேருந்து பரிசுத்தமான்ற இடத்துக்கு வந்துருச்சு. இந்த பரிசுத்தமான குழந்தை இன்னும் கொஞ்சம் இடத்துல திரும்ப அசிங்கமாகும். வெறும் பரிசுத்தமாக்குவது என்றால் மறுபடியும் அசிங்கமாவது. ஆனால் பரிசுத்தவான் ஆக்குவதென்றால் பரிசுத்தத்தில் இருந்து அந்த பரிசுத்தத்திலேயே லைஃபை மெயின்டைன் பண்ணுறது தான் பரிசுத்தவான் ஆகுதல். இது ரெண்டுக்கு வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வெறும் பரிசுத்தத்தை பேசவில்லை, பரிசுத்தவானாகுவதை பேசுகிறோம். இந்த கிருபை எப்படி நமக்குள்ள ரெண்டையுமே ஏற்படுத்துது, எத்தனை ஸ்டைலில் ஏற்படுத்துது என்பதை இன்னைக்கு நான் பேச போறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் எவனுமே கிருபை எதுக்கவே மாட்டான், கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவர்களை தவிர. இப்ப என்னன்னா, கிருபை நம்மை பரிசுத்தம் மட்டும் ஆக்கவில்லை, பரிசுத்தவான்களும் ஆக்குகிறது. பரிசுத்தம் வருது, அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் வருது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டுமே பைபிள் செய்து வாசிங்க. 1 அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். கை தூக்குங்க. நம்மலாம் யாரா? பரிசுத்தமாகல, பரிசுத்தமாக்க. இது செய்வினையா செய்யப்பட்ட வினையா சொல்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் வேணாம் தானே இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். சர்ச்சுக்கு திரும்ப ஸ்கூல் ஆக்குறீங்க சர்ச்சை. செய்யப்பாட்டு பரிசுத்தமாகுதல் என்றால் நீங்களா பரிசுத்தமாகிறது? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கவில்லை. தேவனே தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களை பரிசுத்தவானாக்கி இருக்கிறார். திஸ் இஸ் பாசிவ் வாய்ஸ், நாட் ஆக்டிவ் வாய்ஸ். இது நீங்க செய்யல, இது அவர் செஞ்சது. நீங்க குளிக்கல, உங்களுக்கு குளிப்பாட்டினார். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. இயேசு ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கனாலே நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு புரியுதோ உங்களுக்கு புரியல, உங்களை பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். அதோடு முடிக்கல, அடுத்து வாசிங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற. பாருங்க, பரிசுத்தமாக்குறதோட கிருபை விடல, அவனை பரிசுத்தவானாக்குவதற்கும் வேலை செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வேலை என்ன நடக்குது? பரிசுத்தவான்களாக்கப்படுதல். விடல, அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீ தான் புரிஞ்சுக்கிறாம கிருபை பயக்கிற. கிருபை என்றாலும் இயேசு என்றாலும் ஒரே அர்த்தம். அன்றைக்கு இயேசுவை யாரென்று தெரியாமல் சிலுவையில் அறிந்தார்கள். இன்றைக்கு கிருபையை என்னவென்று தெரியாமல் சிலுவையில் அறிகிறார்கள். அன்று யூத ரபிகளின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இன்று கிறிஸ்தவ ரபிகளின் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய மதப்போதர்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள், இன்றைய மதப்போதர்கள் கிருபையை சிலுவையில் அறிகிறார்கள். காரணம், கிருபையின் முழு ஆள் தத்துவத்தை புரியாதபடினாலே அறகுறையா தெரிஞ்சுட்டு படத்தை வந்து என்ன சொல்ற வந்து இந்த குரு தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு. அந்த தேட்டருக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, 3 மாடி. அதில் வந்து இந்த நைட்டு செகண்ட் ஷோ ஆச்சுன்னா வந்து ஸ்க்ரீன்லாம் திறந்து விட்டுருவாங்கல்ல, பாதிக்கு மேலே கொஞ்சம் படம் ஒன்று திறந்து விட்டுருவாங்க, குளிர்ந்த காற்று வரட்டும். அப்போ ஒரு குரூப் என்ன செய்வாங்க, அந்த பக்கத்து வீட்டு மாடியில் இருந்துட்டு அங்கே குடியிருக்கிற நண்பர்களோடு பழக்க வச்சு இருந்து இங்கே மாடியில் இருந்தே படம் பார்க்குறது. ஆமாம், எனக்கு தெரிந்த நண்பர்கள் கூட அங்கே இருக்கிறாங்க. இந்த குரூப் பாதியிலேருந்து படம் பார்த்தனால உள்ள ஒரிஜினலாக படம் என்ன வருதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் கிருபையை வந்து அங்கங்கே கொத்திட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறது இல்லை. கிருபை என்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம்.
கிருபை என்றால் தேவகுமாரன் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க.